பூத்தில் சொல்லலாம். ஏன்னா அது வந்து நெகட்டிவ் வேவ்ஸ், யாருன்னா நெகட்டிவாக நம்மளை திங்க் பண்ணால் இங்கே நிறுத்திடும். அதனால தான் பெண்கள் வந்து குங்குமம் வைக்க சொன்னாங்க. பெண்களுக்கு வந்து 3ஆம் கண். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை விட பிரச்சனைகள், லோ எனர்ஜி போவாங்க. லோ எனர்ஜி போகும்போது விட்டோன்னா அந்த தேவையில்லாத மைண்டு வந்து அப்போன்னா அவனா சஞ்சலம் அடையும். சஞ்சலம் அடையும் போது சில விஷயங்கள் இந்த நெகட்டிவான இருக்கிற இந்த உலகத்தில் வந்து மூச்சு காற்றுலேயே போயிடும். ஏன்னா இந்த உலகத்தில் 10 நல்லவங்க இருக்கும்போது 100 விதமான நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்களில் வாழறவங்களும் இருக்கிறாங்க. அந்த சுவாச காட்சிக்கிறோம். நம்ம உணவு சாப்பிட்ற மாதிரி அதையும் தான் நம்ம மைண்டு சுவாசிக்குது. அப்போ அந்த ஓடு பாதை, சுவாச ஓடு பாதையில் வர அந்த சிந்தனை வந்து மூளையில் பதிவாகுதுன்றாங்க. இதை வந்து நம்மளுடைய உலகத்துக்கே ஒரு முறையான விஷயங்கள் யாருன்னா நம்ம நோக்கி அந்த காற்றின் மூலமாகவோ அந்த செயல்கள் மூலமாகவோ பண்ணால் அந்த இடம் வந்து நமக்கு தடுக்கப்படுது. இந்த 3ஆம் கண்ணுன்ற ஆன்மா வந்து சுத்தமாக இருக்கணும். பெண்களுக்கு வந்து உடனே ஆன்மீகத்தில் முன்னேறிடுவாங்க, உடனே ஒன்றத்தில் ஈடுபட்டுருவாங்க. ஒரு கோயிலுக்கு போனால் உடனே ஆண்களை விட பெண்கள் தான் எல்லாத்துலேயும் ஆன்மீகத்தில் வேகமாக ஈடுபடுவாங்க. அதனால் இந்த இடம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்ன்ட்டு இது வந்து ஒரு சக்தியான இடம். குங்குமத்தில் வந்து கந்தகம் இருக்குது, மஞ்சள் இருக்குது, மூலிகை ஐட்டம்லாம் கலந்து அந்த நாளில் பண்ணி மஞ்சள் இருக்குது. இந்த மாதிரி குங்குமம் வைக்கும்போது ஆன்மா வந்து நல்ல பிரகாசமாக வளர்ச்சி அடையும். இது வந்து கண்ணுக்கு தெரியாத நடக்கிற விஷயம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி விபூதி வந்து 3 அடிக்கணும். 4 பட்டை அடிக்கிறது இப்படி வைக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது. விபூதி இங்கே ஆரம்பித்து இந்த கண் புருவ முடியறதாண்ட இங்கே வரைக்கும் அப்படியே இது வரைக்கும் அடிக்கணும். ஞான விபூதி நம்ம சிவனை நோக்கி வைக்கிறோமோ, யாரை நோக்கி வைக்கிறீங்களோ, விபூதி திருநீர் வைக்கும்போது இந்த தலைவலி நீர் கோக்குறது சயின்ஸாகவும் பார்க்கலாம். திருநீர்னால தலையில் இருக்கிற தேவையில்லாத கழிவு நீர்கள், சிந்தனைகள் கம்மியாகும், திருநீர் அமைதி ஏற்படும். 2வது சந்தனம் வந்து சாந்தமாக இருக்கலாம். சந்தனம் இந்த இடத்தாண்டு வைக்கும்போது, இந்த ஆக்னியா கொஞ்சம் மேலே வைக்கும்போது சந்தனம் வைக்கும்போது என்னென்னா மனசு வந்து ஒரு சாந்தப்படுத்தும். இது வந்து மனம் சாந்தப்படுத்துகிற விஷயம். உடல் மனம் ஆன்மா, அதுதான் சொல்கிறேன். உடலுக்கு வந்து குங்குமம், மனசுக்கு வந்து சந்தனம், ஆன்மா வந்து ஒயிட்டு, அது வந்து விபூதி. இப்படி கூட நீங்கள் பார்க்கலாம். உடல் மனம் ஆன்மா. பக்தி யோகத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இன்றைக்கி எனக்கு ரொம்ப நாளாக சொல்லணுன்னு அந்த விஷயம். பக்தி யோகத்திலேயே இது வந்து உடல் மனம் ஆன்மா. சிவப்பு வந்து சக்தி, பராசக்தி, மஞ்சள் லட்சுமி, சரஸ்வதி வெள்ளை. இந்த 3 தேவதைகளை கூட சொல்லலாம், தெய்வங்களையும் ஒப்பிடலாம். இந்த விபூதி குங்குமம் பக்தி யோகத்தில் நவராத்திரின்னு வர்றது அதனால தான் 3ஆக பிரிச்சுருக்காங்க. இந்து பண்டிகையில் தான் நவராத்திரி வந்து 3 முப்பெரும் தேவின்னு போட்டு எல்லா ஸ்கூல்லேயும் கோயில்லையும் அது வந்து சிறப்பாக கொண்டாடுறதுக்கு காரணம்னா பெண்களுக்கு வந்து எல்லா தன்மையும், இளமை பருவம் 20 வயதுக்கு மேலே வந்து நடுப்பருவம், அப்போ வந்து லட்சுமி ஆகும். 40 மேலே போகும்போது 60க்கு வரும்போது சரஸ்வதி ஆகும். அவங்க ஆகணுன்றதுக்கு ஞானத்தை நோக்கி போகணுன்றதுக்கு கூட நம்ம இந்து மதத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாமே நன்மை தான், எல்லாமே நமக்கு நம்ம சார்ந்து தான் நடக்கும். பொருளாதாரம், பொருள் பற்றுன்றது எனக்கு தேவையில்லை. பொருள் பற்று, பொருள் மேலே வந்து ஒரு பற்றாக ஒரு கவர்ணுன்றது வந்து என்ன கேட்டால் தேவையில்லைன்னுவேன். பொருள் தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். பொருள் மேலே ஒரு ஆர்வம் காட்டுறது, ஒரு மனிதர்கள் மேலே ஆர்வம் காட்டுறது, இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு அந்த அளவில் வந்து தைரியமாக பலமாக இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவங்க டிஸ்டர்ப் ஆகுது இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களையும் அந்த கவலைகளை வந்து, கவலைன்றது வேறு இல்லைம்மா, நாமளே வந்து கஷ்டப்படுத்திக்கிறது, நாமளே வந்து வருத்திக்கிறது, நம்மளை நாமளே வந்து செதிக்கிறது. கவலைன்றது அதுதான். கோபம்ன்றது இன்னொருத்தர் தேவைப்படும். இப்போ ஒருத்தர் வந்து கோவப்படுறாங்கன்னா காரணம் இல்லாமல் கோவம் வர்றது இருக்குது, காரணத்தோடு கோவம் வர்றது இருக்குது, இயலாமையில் கோவம் வர்றது இருக்குது. கோவத்தில் நிறைய சொல்லலாம். எதனால் கோவம் வருன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நபர் தேவை, இல்லை பொருள் கிடைக்கலன்னா கூட கோவம் வரும் இயலாமையில். அதை தான் சொல்கிறேன், இயலாமையில் வருது. அப்போது ஒரு நபரை திட்டுறதுக்கு ஒரு கோபம் தேவை. அப்போ கோவப்படும் போது அவங்களுக்குள்ளே இந்த ரசாயன மாற்றம் முதல்ல சொன்ன பாருங்க, அதெல்லாம் மாறுது. ஆசைக்கும் அதே மாதிரி தான். ஒரு பொருள் தேவை, ஆசைப்படுறோன்னா ஒரு பொருளோ மனிதரோ நகையோ காரோ ஸ்கூட்டரோ துணியோ ஏதோ ஒரு பொருள் பேரில் ஆசை வைக்கிறோம், அது அடையணும்னு துடிக்கிறோம், அது ஓணும்னு நம்ம மனமானது ஏங்குது. அந்த மாதிரியும் நம்ம வந்து நம்மளை மனசை வந்து விட்டுடக்கூடாது, அது போக்கில் விட்டுடக்கூடாது. மனசை வந்து சீரமைக்கணும். மனசை வந்து சீரமைக்கலாம், மனசுக்கு வந்து புரிதலை ஏற்படுத்தலாம். இது நமக்கு இந்த டைம் இது தேவையா, இதனால் நமக்கு ஒரு நல்லது நடக்குமா, நமக்கு வந்து இதனால் பெனிஃபிட்டான்னு முதல்ல நம்ம அறிவுக்கும் ஆன்ம அறிவுக்கும் மனசுக்கும் தான் நம்ம ஒரு ஒப்பந்தம் போகணும். அது மாதிரிலாம் யாரும் ஒப்பந்தம்லாம் உள்ளே வெளியே போட தெரியல நிறைய பேருக்கு. எப்படி ஒப்பந்தம் உள்ளே போடுவாங்க? ஒப்பந்தம்னாலுமே என்னது, நாம் இந்த பிறப்பு எடுக்கிறோம், இந்த பிறப்புக்கோசம் நம்ம அந்த பூமிக்கு வந்திருக்கோம்.
இறைவனுக்கும் நமக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டுன்னு வரோம். இவங்கெல்லாம் பெண்ணாக பிறக்கணும், பையனாக பிறக்கணும், இந்த நபர்களாக நம்ம சந்திக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒப்பந்தத்தை போட்டு தான் நம்ம இந்த பூமிக்கே வரோம். ஒப்பந்தம் இல்லைன்னா யாரையும் சந்திக்க முடியாது. இது காரணம் ஏதோ ஒரு இருக்குது. அந்த காரணத்தை வடிவமைக்கிறதுக்கு ஒரு நபருங்க தேவைப்படுது. அந்த கர்மா சம்மந்தப்பட்டவங்க தான் இதை செய்யணும்னு வெயிட் பண்ணின்னு இருக்குது. அது பிரகாரம் நடக்குது. இந்த குங்குமத்தை வச்சதுனால இவ்வளோ விஷயத்த சொல்கிற மாதிரி. சரி, வணக்கம்.